இவங்க தான் ராமாயி பாட்டி. இவங்க ரொம்ப நாளா கம்மி விலையில மீன் குழம்பு சாப்பாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறினாலும் பாட்டி மீன் சாப்பாடு விலையை ஏத்த மாட்டாங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. இடி மின்னல்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. சுப்பையான்னு ஒருத்தன் தங்க இடம் இல்லாம மழையில நனைஞ்சிட்டு இருந்தான். அந்த பக்கம் போன ராமாயி பாட்டி சுப்பையா கிட்ட, யாருப்பா நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு சுப்பையா, பக்கத்து ஊர்ல இருந்து இந்த வேலை தேடி வந்திருக்கேன் பாட்டிமா. எனக்கு இங்க யாரையும் தெரியாது. தங்கம் இடம் இல்லாம இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சுப்பையா பாட்டி கிட்ட சொன்னான். அதை கேட்ட பாட்டிமா, நீ சாப்பிட்டியா தம்பின்னு கேட்டாங்க. அதுக்கு சுப்பையா, இல்ல பாட்டிமா, பசி வயிற்ற கில்லுது, ஆனா சாப்பாடு வாங்க ஒரு பைசா கூட இல்லைன்னு சொன்னான். இதை கேட்டதும் பாட்டிமா சுப்பையா கிட்ட, தம்பி, இங்க பக்கத்துல தான்ப்பா என் வீடு இருக்கு. நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுப்பா. இந்த மழைக்கு மீன் குழம்பு சாப்பிட்ட சுகமே தனின்னு சொன்னாங்க. பரவாயில்ல பாட்டிமா, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதுல என்னப்பா இருக்கு? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தானே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சுப்பையாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டி சுப்பையாவுக்கு வாழை இலையில வெள்ளை சோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றி 2 துண்டு மீன் வச்சாங்க. சுப்பையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு மழைய பார்த்த மாதிரி சூடான மீன் குழம்பு சாப்பிட்டான். பாட்டிமா, சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு. தம்பி, உன்னை பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. அவனுக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். உங்க பையன் உங்களை பார்க்க வரமாட்டாங்களா? அவங்க எல்லாம் பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்கப்பா. நீயே பார்க்குறல்ல, இந்த வீடு எப்படி ஓட்ட உடச்சலுமா இருக்கு. அவங்க பட்டணத்துல இருந்து பழகிட்டு இப்போ இங்க வர்றதுக்கு தயங்குறாங்கப்பா. நான் மட்டும்தான்ப்பா இங்க இருக்கேன். ஏதோ இந்த மீன் குழம்புனாலதான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டி சொன்னதை கேட்ட சுப்பையா ரொம்ப வருத்தப்பட்டான். அப்ப மீன் குழம்பு வாங்க கனகா வந்தா. வா கனகா, எத்தனை சாப்பாடு வேணும்? 2 கொடு பாட்டி. ஆமா பாட்டி, யார் இவரு? ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறாரு. இவரு வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. தங்க இடம் இல்லாம மழையில நனைஞ்சிட்டு இருந்தாரு. நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் ஏன் பாட்டி வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர? உனக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. நீ எப்போதான் திருந்த போறியோ? இதுல என்ன கனகா இருக்கு? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தானே உதவி செய்யணும். அதை கேட்டு கனகா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டா. அவங்க சொல்றதும் சரிதானம்மா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். எப்படிப்பா இந்த மழையில வெளியே போக? இடி மின்னலுமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ இங்கேயே தங்கிருப்பா. விடிஞ்சதோ நீ வேலைக்கு போ அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதை கேட்ட சுப்பையா தயக்கத்தோட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்தான். என்னப்பா பாக்குற? நீயும் என் பையன் மாதிரிதான்ப்பா. என்ன உன் அம்மாவா நினைச்சு இங்க இருப்பா. சுப்பையாவால மறுக்க முடியாம சரின்னு சொல்லிட்டான். மறுநாள் விடிஞ்சதும், சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். நேற்று மழையில எங்க போறதுன்னு தெரியாம இருந்தப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டுல தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி தம்பி, பத்திரமா போயிட்டு வா. நீ உனக்கு யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காத. நான் இருக்கேன். நீ எப்ப வேணுனாலும் இங்க வரலாம்ப்பா. சுப்பையா கிளம்பிட்டான். பாட்டியும் வழக்கம் போல மீன் குழம்பு வியாபாரத்தை பார்க்க போனாங்க. 3 மாசம் ஓடிடுச்சு. அப்போ பாட்டியோட ஊர்ல பயங்கரமான புயல். அதுல பாட்டியோட வீடு கூரை உடைஞ்சு விழுந்துருச்சு. வீடே நாசமாயிடுச்சு. பாட்டியும் தங்க இடம் இல்லாம நின்றுட்டு இருந்தாங்க. ஐயையோ, இருந்த ஒரு வீடும் புயல்ல அடிச்சுட்டு போயிடுச்சே. இப்போ எங்க போய் தங்குவேன்னு கவலையோட இருந்தாங்க. அப்போ, அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன யாருன்னு தெரியுதா? நீ சுப்பையா தானே? நீ எப்படிப்பா இங்க? அம்மா, உங்க ஊர்ல புயல்னு கேள்விப்பட்டேன். உடனே உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போக வந்தேன். என்னம்மா, வீடு இப்படி ஆயிடுச்சு? சரி, உடனே இதை சரி பண்ணிடலாம்.
அப்படின்னு சொல்லி சுப்பையா ஆளுங்களை கூப்பிட்டு வீடை உடனே சரி பண்ணி கொடுத்தான். என்னால உனக்கு தான் கஷ்டம் சுப்பையா, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல யாருன்னு தெரியாத எனக்கு நீங்க உதவி பண்ணீங்க. அந்த மனசுலாம் யாருக்கு வரும்? ஒரு பிள்ளையா நான் என் அம்மாவுக்கு செய்யறேம்மா. கேட்ட பாட்டிக்கு கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. வாழ்க்கையில எல்லோருக்கும் கஷ்டமான நேரம் வரும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்துறது நம்மளுடைய செல்வமோ பதவியோ இல்ல, நாம எதிர்பார்க்காம செய்யற நன்மை அன்பால சம்பாதிச்ச மனுஷங்க தான். அதனால முடிஞ்ச வரை அன்பு செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பு ஒருபோதும் வீணாகாது, அது சரியான நேரத்துல நமக்கு திரும்பி வரும். நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி. வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.